ஐயோ இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற படம் பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியமா நான் கட்டுப்புனா கடுப்பு வர வழி இல்லையா, நம்ம செஞ்சதை அவ சொல்றான், நாங்க தான் அதை சொல்றோம். ஏன்னா 100 நாள்ல என்னடி அது சொல்றான், அவருடைய சாதனையெல்லாம் அவ எடுத்துக்கிறான். இப்படி பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர் தான். ஒரு கல்யாண மேடையில இன்னைக்கு உதயநிதி பங்கேற்ற அந்த கல்யாண மேடையில கீர்த்தனா, அதாவது அமைச்சர் கீர்த்தனா, மினிஸ்டர் கீர்த்தனா பார்த்து இப்படி தகாத வார்த்தையில 100 நாள்ல வந்து நீ என்ன தடி அப்படின்னு கேட்கிறேன், அவ இவ அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தலைவர் விஜய் அவர்களை குறித்தும் ராஜ்மோகன் அவர்களை குறித்தும் சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்களை குறித்தும் அவ இவனு தராத வகையில தகாத வார்த்தைகள் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறார் துரை சந்திரசேகர் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த இடத்துல உதயநிதி உட்காந்து பல்ல காமிச்சு உட்காந்துருக்காப்ல, எனக்கு அதை நினைச்சா வருத்தம். ஏன்டாவது தஞ்சாவூர்ல நடந்த அந்த மேடையில உதயநிதியை கைது பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அடுத்த நாள் வரும்போது வந்து நீங்க வந்து அந்த வணக்கமே வச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரமா. என்ன வார்த்தை யூஸ் பண்றாருங்கிறது நானும் பீப் போட்டுருவேன், அதுலயும் பீப் போட்டு காமிச்சிடும். இதெல்லாம் கொண்டாந்து உங்கள்ட்ட காமிக்க முடியாதுயா, சும்மா அவங்க தான் வெக்கம் கட்டணமா மானம் கட்டணமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டாந்து நாங்கள் வந்து பீஃப் போடாம அதே மாதிரி வந்து கேட்டோம்னா கேட்குறேன், காது கூசாது, குடும்பத்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. என்னுடைய சேனல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கெட்ட வார்த்தைகளை உங்கள் காதுகள்லையோ உங்கள் குழந்தைங்க இருக்கும் போதோ உங்கள் குடும்பம் இருக்கும் போதோ சொல்லிடக்கூடாதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி சாதாரண ஒரு காமன் மேனுக்குள்ள சென்ஸ் எங்கள் சேனலுக்கு இருக்கு. அந்த சென்ஸ் அந்த மானம் கட்டவங்களுக்கு கிடையாது. பொது மேடையில் இத்தனை பேர் பெண்கள் உட்காந்துருக்க மேடையில் கல்யாணம் விடு, வேற பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தா கூட ஓகே, அங்கே பேசுறாங்கன்னு விட்டுலாம். கல்யாண மேடையில் பொண்ணு மாப்பிள்ளை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? எத்தனை குழந்தைங்க உட்காந்துருக்கு. இதே வார்த்தையை துரை சந்திரசேகர் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, அதை உதயநிதி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத மனவேதனைக்குரியது. இந்த துரை சந்திரசேகர் 1989 இதே திருவையாறு தொகுதியில சிவாஜி கணேசனை எதிர்த்து வெற்றி பெற்ற நபர். அப்ப அந்த ஆளுக்கு வெறும் வயசு 30 வயசு தான். 30 வயசு சிறுவனை நிப்பாட்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்க நாங்கள் ஜெயிக்க வச்சிடறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து எப்படியாவது அந்த தேர்தலில் வந்து சிவாஜி கணேசன் நம்முடைய எம்ஜிஆருடைய மனைவி இருக்காங்களா ஜானகி அம்மையார், அவங்களுடைய கூட்டணி வச்சு அங்கே நின்னாங்க. ஜெயலலிதா அம்மா தனியாக அந்த இரட்டை சேவல் சின்னத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி இதே தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரான். எப்படி அவரை ஜெயிக்க முடியாது, ஏனென்றால் அந்த எம்ஜிஆர் அவருடைய அந்த தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க, அவருடைய மனைவி பக்கம் நிற்கிறாங்க, எப்படி ஜெயிச்சிடும் அப்படிங்கும்போது அபரிவிதமா எதிர்பாராத விதமா அவர் ஜெயிச்சிட்டார். 30 வயசுல ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போனவர் தான் இந்த துரை சந்திரசேகர். ஆனா இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா வெறும் 28 வயசுல வந்து உள்ள அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்வி உங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொல்ற பதில்களை உங்களால ஏத்துக்க முடியலங்கிறதுனால இன்னைக்கு போயிட்டு அவ ஒருத்தி வந்திருக்கிறா அமைச்சர் இப்படிதான் பேசுறாரு, அவளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். 100 நாள் வந்து அப்படின்றா எல்லாத்தையும் அப்படின்ற. அதுவாக நம்ம தலைவர் செஞ்சதெல்லாம் அவ செஞ்சேன்னு அவ பேர் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறாயா. அதுவாக இன்னொருத்தன் இருக்கிறான், யாரு, நம்மளுடைய ராஜ்மோகன் இருக்கிறான். அவன் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்றான் அவன் அப்படின்ட்டு அவரையும் அவன் சிடிஆர் நிர்மல்குமார அவன் இவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு துரை சந்திரசேகர். அதைத்தான் கேட்கறது. வெறும் 30 வயசுல சட்டமன்றத்தில் போகும்போது உங்களுக்கு அந்த மரியாதை அங்கே கிடைச்சது இல்லை, அங்கே மரியாதை கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்களாமா, தாவேக்கள் எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டாங்க, அது அவங்களுக்கு பொறுக்கலையாமா, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாண்புமிகு அமைச்சரை, தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் அமைச்சரை வாடி போடி அவ இவ கெட்ட வார்த்தையில நான் கூசுற அளவுல பேசக்கூடிய அந்த உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் தானே நீயும். இதே துரை சந்திரசேகர் 30 வயசுல நான் போனார்னு சொன்னேன், 30 வயசுல வெறும் சின்ன பையனா போயிருப்பாரு. அன்னைக்கு அந்த மரியாதை கிடைச்சது இல்ல. இன்னைக்கு தாவேக்கால உள்ளவங்களாம் ரொம்ப வயசு கம்மியானவங்க, அதனால நான் அவங்கள மதிக்க மாட்டேன். எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, அதனால நான் அவங்கள மதிக்க மாட்டேன். அவங்களுக்கு 30 வயசோ 32 வயசோ அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு கீர்த்தனாவுக்கு வெறும் 28 வயசுல அவங்க அமைச்சராக இருக்காங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. 28 வயசுல ஒரு பொண்ணு ஒரு அமைச்சரா இருக்குமா? இதே 28 வயசுல தானே மேயர் பிரியா வந்து நாங்க மேயர் ஆக்குறோம், ஒரு பெண்ணை, அதுவும் தலித் பெண்ணை நாங்க வந்து மேயர் ஆக்குறோம். வெறும் 28 வயசுலன்னு பீத்திக்கிட்டீங்களே, அன்னைக்கு எங்க போனுச்சு உங்க அறிவு? இன்னைக்கு இந்த பெண்ணை இப்படி எங்க பார்த்தாலும் ஆபாச மொழியில ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணலாம். உடல் ரீதியா அட்டாக் பண்ணுவீங்க, அந்த பெண்ணோட உடை சம்பந்தமா அட்டாக் பண்ணுவீங்க, எந்தெந்த வகையெல்லாம் அட்டாக் பண்ணலாமோ அந்த வகையெல்லாம் அட்டாக் பண்ணீங்க. ஆனா அந்த அம்மா கேட்கிற கேள்விக்கு மட்டும் உங்களால பதில் சொல்ல முடியாது. அவங்க சொல்ற பதில்களை உங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா அது உண்மை, அந்த அம்மா எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை, அதுங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதன் விளைவா இந்த பேச்சு வருது, அதன் விளைவா உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் பல்ல காமிச்சுக்கிட்டு, வெக்கமே இல்லாம. அப்ப மயம் பேரன் எல்லாருக்கும் புத்தியில ஊறி போன ஒண்ணுதான், திமுகவுக்கும் புத்தியில ஊறி போன ஒண்ணுதான். எங்களால நேரடியா வாக்குவாதத்துல பண்ண முடியலன்னா மறைமுகமா அடுத்தது நாங்க அவதூறுகளை பரப்புவோம்,
இழிவு செய்வோம், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவோம். அந்த பெண்ணை ஒரு பெண்ணுன்னா நாலு கெட்ட வார்த்தை பேசிட்டோம்னா அந்த பொண்ணு ஐயோ நம்ம இப்படி நம்மள அபியூஸ் பண்றாங்களே அப்படின்ட்டு அந்த பொண்ணு பயந்து உட்கார்ந்துடும் நினைக்காதீங்க. அது பயங்கரமான ஆளு. நாளைக்கு சட்டமன்றம் தொடங்குது. அந்த சட்டமன்றத்துல இதே துரை சந்திரசேகரும் உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். இதே விஜய் அவர்கள் வந்து வணக்கம் சொல்வார்ல, இன்னைக்கு சொன்னார்ல வணக்கம் சொல்லி காமிச்சார்ல, அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து வணக்கம் சொல்வாரு. வணக்கம் சொல்லலன்னா செருப்படுத்து யாரும் அடிச்சிடாதீங்க. அவங்க வணக்கம் சொல்றாங்க சொல்லாம இருக்க போறாங்க, அவங்களோட இஷ்டம். மூஞ்சில முழிக்கணும்ல. அந்த அம்மா உண்மையிலே காரிக்கிட்டு மூஞ்சில துப்புனாதான் எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளோடி செருப்பு இருப்ப எடுத்து அடிச்சா கூட பொம்பளை கிட்ட செருப்படி வாங்கினவங்க திமுக எவ்வளோ கேஸ் இருக்கு. பொம்பளை கேஸ் திமுக, பொம்பளை ஆபாசமா பேசின திமுக, பொம்பளை கிட்ட செருப்படி வாங்கின திமுகன்னு சொல்லிட்டு போறோம். எங்களுக்கு என்ன அரசியலை கற்றுக் கொடுக்குறீர்கள்? ஜென்சி கிட்ட உங்களை நோக்கி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த ஜென்சி கிட்ட இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அவருடைய எழுச்சியை நோக்கி இந்த ஜென்சி கிட்ட போனாங்க. அவர் வச்ச அந்த அறிக்கைகள், தேர்தல் அறிக்கைகள், அவர் சொன்ன வாக்குறுதிகளை நம்பி செஞ்சுக்கிட்டு போனாங்க. அவருடைய பேச்சு பிடிச்சிட்டு போனாங்கல்ல. உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு செஞ்சுக்கிட்டு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு 4 வாக்காளர்கள், ஒரு வாக்காளர் செஞ்சுக்கிட்டு வாக்காளர்கள் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அதனால அவங்க வந்து செஞ்சுக்கிட்ட கவர் பண்றது பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் செஞ்சுட்டு ஆரம்பிக்கிறேன்டான்னு ஆரம்பிச்சு சின்ன சின்ன பதர்களை கூப்பிட்டு வச்சு நீங்க டிராமா பண்ணிட்டு இருந்தீங்களே, அதற்காகலாம் இந்த ஜென்சிக்கிட்டெல்லாம் வந்துட மாட்டாங்க. நீங்க என்ன அரசியலை முன்னெடுத்து வைக்க போறீங்க? இந்த ஜென்சிக்கிட் நீ மீட்டப் நடத்துனீங்க, எந்த இடத்துல நீங்க கொள்கையை பேசுறீங்க? திமுகவோட கொள்கை இது, எங்களுடைய பெரியாருடைய அந்த கொள்கை முன் வச்சது இது, நாங்க அண்ணாவுடைய கொள்கையை நோக்கி வந்திருக்கோம்னு யாராச்சும் பேசுனாங்களா? அமைச்சர்களை அபியூஸ் பண்றது, குழந்தை வச்சிருக்க அந்த எம்எல்ஏவை நீங்க அபியூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நம்ம கில்லி சரத்தை அபியூஸ் பண்ணணும், முதலமைச்சரை அபியூஸ் பண்ணணும். இதை மட்டும்தானா அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? நீங்க என்ன அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே தான் அந்த சென்சி டிஎம்கே அந்த பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, சின்ன பசங்களுக்கும். இதை நோக்கி எல்லாம் சென்சிக்கிட்டு வருவாங்கன்னு பாக்குறீங்களா? அவங்களுக்கு இது அருவருப்பா இருக்கு. இது அவங்க வந்து 4 பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து 4 பசங்க பேசுவானுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வெறும் 4 பசங்கள் தனியா பேசுற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பொது மேடையில மேடை போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு பெண் அமைச்சரை குறித்து இப்படி பேசுறதா அவன் ரசிக்க மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காது, அவன் அக்லியா பார்ப்பான். இதெல்லாம் புரியாம மறுபடியும் நாங்க திமுகவை கட்டமைச்சிரும், ஜென்சி டிஎம்கே எங்க கிட்ட வந்துட்டாங்க, ஜென்சி கிட்டலாம் எங்க கிட்ட வந்துகிட்டு இருக்காங்கன்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்களே, இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது அருவருப்பா பார்ப்பாங்க. அந்த கல்யாணத்துல வந்து அந்த பொதுமக்கள் இருக்குல்ல, அங்க ஒரு 10 ஜென்சி கிட்ட உட்கார்ந்துருப்பானா, எப்படி பார்ப்பான், எப்படி எடுத்துக்கொள்வான்? நீங்க திமுகவினர் பேசுறத பெண்கள் மத்தியில யாராச்சும் செல்லில் உட்காந்து என் வீடியோவை பார்க்கறது கூட வந்து எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒரு பொண்ணு, ஒரு லேடி அவங்க குழந்தைய வச்சுட்டு பார்த்தா என்ன பண்றது? அந்த வார்த்தை அவங்கள போய் காயப்படுத்துமே, அந்த குழந்தைய தர்ம சங்கடத்துல இருக்குமே அப்படின்னு தோணுது. இத்தனை பேர் மத்தியில உட்காந்து வெக்கமெல்லாம் அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவதற்கு அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கருவுல ஊறி போனவங்க. அவர் சொல்லுவாங்க கருவின் குற்றம், திமுகங்கிறது கருவின் குற்றம். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கற்பத்திலே கலைச்சிருக்கலாம். நம்மளுடைய அண்ணா வந்து ராபின்சன் பூங்காவில் தொடங்கும் போதே உட்காந்து வெடிகுண்டு இடிகுண்டை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கட்சியை தொடங்காங்களா? இந்த திமுக டைம் மிஷின் போய் பாருங்களா 2026 இவங்க எப்படி பேச போறாங்கன்னு. அண்ணா கட்சியெல்லாம் தொடங்காதீங்க, அண்ணா காலில் விழுந்து கட்சியை தொடங்க விடாம இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. இன்னைக்கு தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இந்த மாதிரி அயோக்கிய பயல் இருக்கானுல்ல, பேசிட்டு இருக்கானுல்ல, வாய்க்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கானுல்ல, இவனுங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? அண்ணனை பார்த்தா ஆர்பி உதயகுமார் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ அதிமுகவை அழிச்சிருவியாடா, அதுவா வாடா போடான்னு. அதிமுக அழிஞ்சு பல காலம் ஆச்சியா, வந்துட்டானுங்க இப்ப அதிமுக தேக்கி நிப்பாட்டுறதுக்கு. அந்த அப்படி பேசிட்டு இருக்காரு. துரை சந்திரசேகர், உதயநிதி, திமுக தலைவர் விஜய் அவர்களை அவன் இவன் சொல்லாத ஆட்கள் யாரு? எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போகுது இந்த அரசு? நாங்க மற்ற பிரச்சனைகளை ஒரு அவதூறு நடந்துச்சுன்னா அதை கொண்டு உடச்சு பிரேக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டாந்து சொல்றதுன்னு 1000 பணிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவர்கள் மாதிரி பதர்களை எங்களாலையும் அவன் சொன்னான், துரை சந்திரசேகர் பேசியிருக்கான் பாடுறா, அவன் பேசியிருக்கான் பாடுறா, உதயநிதி சொல்லியிருக்கான் பாடுறான்னு சொல்வதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கலாம். இந்த இடத்துல அவர் ஒரு வயசானவர், அது ஒரு எம்எல்ஏ, அவரை அவைவெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாண்பு மரியாதையும் தாவேகா கிட்ட இருக்கு, எங்க பிள்ளைங்கிட்ட இருக்கு. ஆனா எதிர்கட்சியில உள்ள திமுக கிட்ட அது இல்லை. அதை நாங்க கற்றுக் கொடுக்கணும். இந்த தாவேகா அரசாங்கம் கற்றுக் கொடுக்கணும். யார் யாருக்கு எந்தெந்த மொழியில பேசணுமோ அந்தந்த மொழியில தான் பேசணும். மார்கண்டையன் உள்ள வந்தா முள்ள நம்ம ஒடிச்சிடுவேன், கையை முடிச்சிடுவேன்னு சொன்னார்ல, அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து என்ன சொல்றாரு? முதல்வர் அவர்களே அப்படி பேசுனது நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பேர் அந்த வார்த்தை வாயிலிருந்து வராது. அனிதா ராதாகிருஷ்ணன் பேச சொல்லுங்க பாப்பா, இப்ப பேசிட்டு வராரு, பேச மாட்டாரு, குத்தனை குத்து. அப்படி அதே மாதிரி யார் யாரை பேசலாம் கொண்டு வச்சு ஒரு வாரம் ஊமை குத்தி விட்டு கேஸை ஃபைல் பண்ணி போட்டு விடுங்கயா. நம்ம ஒன்றும் நீங்க எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக நாங்கள் யாரும் கைது செய்யல. தாவேகா அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு உங்களை அரசாங்கம் கைது பண்ணுதா? மாரிதாஸ் எதற்கு கைது பண்ணுது? கீர்த்தனாமையா இன்னொரு பையன் கூட இருக்கிற மாதிரி போட்டோ வெளியிட்டாரு,
அது தப்பு. ஒரு பெண் ஆபாசமா அவதூறு பரப்புன கைது பண்ணாங்க. கேள்விகளை, நியாயமான கேள்விகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வரைக்கும் இதே நம்மளுடைய மாரிதாஸ் பல பேர் கேள்விகளை கேட்டுட்டு தானே இருக்காங்க. அதற்கான பதில்களை சொல்லிட்டு தானே இருக்கிறோம். பதில் சொல்ல முடியாது. தவறான பட்சத்தில் ஆமாம் இது தவறு நம்மளும் ஒற்றுக்கொள்றோம்ல. இந்த இடத்துல தவறிட்டுன்னு ஓப்பனா தான் சொல்றோம். கேள்விகளை கேளுங்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. அவர்களை கைது செய்ய மாட்டாங்க. அப்படி கைது செய்ய அது வந்து கண்டனத்திற்குரியது. அப்படி கைது செய்ய நம்மளும் குரல் கொடுப்போம். இதே மாதிரி ஒரு அமைச்சரை, பெண் அமைச்சரை தகாத வார்த்தையில பேசுறவனையும், அண்ணன் பார்த்தா முதல்வரையா அவன் இவன் சொல்றதையும், அமைச்சரை வாடி போடின்னு சொல்றதெல்லாம் எப்படிப்பட்ட நாகரிகத்தில் எடுத்துக்கிறது? இந்த அரசு தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு இவங்களை ஹேண்டில் பண்ண முடியல. அது அவதூறு பரப்புறவனா கூட பரவாயில்ல, நாங்கள் ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சி பிரேக் பண்ணிட்டு இது இப்படி தான் நடந்திருக்கு, இது தவறுங்க, இது போய் சொல்லியிருக்காங்கன்னு கொண்டாந்து காமிச்சிடுறோம். இவங்களுக்கு நான் என்ன பதிலை கொடுக்குறது சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் இந்த அரசாங்கம் கருத்தில் கொண்டு அடக்க வேண்டிய இடத்துல அடக்கி ஒடுக்கினா அவங்க மாதிரி ஆட்களை, இல்லைன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 10 மேடை போட்டு பேசுவாங்க. நான் தான் சொன்னா இல்லையா, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. திமுக 59 எம்எல்ஏ 59 ஏரியாவில் கையெழுத்து போடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நிபந்தனையில் ஜாமீனில் வேணும் கையெழுத்து போடுவாங்க. கொஞ்சம் பொறுங்க, அது நடக்கணும், நடத்தி காட்டினாலும் எங்களை மாதிரி ஆட்கள் அடங்குவாங்க. இல்லைன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. முதலமைச்சரும் பார்க்க மாட்டாங்க, அமைச்சரும் பார்க்க மாட்டாங்க, பெண் பார்க்க மாட்டாங்க, ஆண் பார்க்க மாட்டாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதுனாலேயே பெண்களை தரக்குறவா பேசினாங்க தெரியுமில்ல. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு பெண்கள் எல்லாம் தவறாக பேசினாங்க. இந்த பொன்ராஜன் எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஆள் வெளில சுத்தி இருக்கிறாப்ல. நல்லா நடவடிக்கை எடுங்க. அப்படி இல்லைன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும்.